ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் டிஷ் பார்க்கலாமா? மசாலா ரெடிஸ்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுட்டு 4 விசில் உருளைக்கிழங்க எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சதுக்கப்புறம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சோண்டு சோம்பு, அதுக்கப்புறம் நிறைய கருவேப்பிலை, கொஞ்சோண்டு தால் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் ஆனியன், சில்லி போட்டு அதையும் லைட்டாக வதக்கி கொஞ்சம் நல்லா எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆனியன், அப்புறம் கொஞ்சோண்டு உப்பையும் போட்டு வதங்கினா கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு, அதை வந்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணால் தான் மசாலா தோசைக்கான மசாலா வந்து ரொம்ப திக்காக அழகாக வரும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒட்டாமல் இதுமாதிரி சூப்பராக வந்துடும். அது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு நல்லா மேலே தூவிட்டு தோசை கடாயில் தோசை மாவை ஊற்றி தோசையை வந்து கிறிஸ்பியாக ரெடி பண்ணி மசாலா வச்சு நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான மசாலா தோசை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.